ஏமா சாமி, இங்க மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற. மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனை கொல்கத்தால நடந்த பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துல பிரைம் மினிஸ்டர் போக முடியாது. இப்படி ஒரு கவுண்டர் கொடுத்தவங்க செருப்பால அடி. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில பர்சனல் ரிவென்ஷனால நடந்தது கிடையாது. அங்க இருக்கக்கூடியது பிஜேபி கவர்மெண்ட்டுங்க. பிரேம் சிங் ரிசைன் பண்ண சொல்லுவாங்களா மணிப்பூர்ல? அவர் என்ன சொன்னாரு தெரியுமா இந்த இஷ்யூ வரும்போது? இங்க இதெல்லாம் எப்போதும் நடக்கிறது சகஜம் தான். எது பெண் ஏபிவிபியை சேர்ந்த சுப்பையான்னு ஒரு டாக்டர், அவர் இருந்த அபார்ட்மெண்ட்லயே வயதான ஒரு பெண்மணியிடம் ரொம்ப அநாகரிகமாக நடந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவ்வளோ பிரச்சனை பண்ணார். மம்தா பானர்ஜி ஏன் இன்னும் அங்க முதலமைச்சராக இருக்காங்க? அப்படி என்ன அந்த பதவி மேல, அந்த நாற்காலி மேல மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? உத்தரப்பிரதேசத்துல 6 வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப குஷ்பு உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணணும். குஷ்பு இது சாதகமா இல்ல. ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு, ஒரு பெண்ணாக தாயாக இந்த பாலியல் வன்புணருடைய வழி தெரிந்தவராக குஷ்பு இருந்திருந்தால் பிஜேபியில் இருந்திருப்பாரா? பிஜேபியினுடைய செயல்களுக்கு முட்டு கொடுத்து பில்கிஸ் பானு அப்படிங்கிற பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து அவர்களுடைய குடும்பத்தையே கொலை செய்த 11 குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்தது பிஜேபி கவர்மெண்ட். அப்ப குஷ்பு பிரஸ் மீட் கொடுத்தாங்களா? ஐயோ, நான் இருக்கக்கூடிய கட்சி இப்படி குற்றவாளிகள் 11 பேர் விடுதலை ஆகும்போது பிஜேபி காரங்க தாங்க போய் மாலை போட்டு ஆரத்தி எல்லாம் எடுத்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப துடிச்சிருக்கணும் இல்லையா? ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக. ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். கொல்கத்தால ஆர்ஜி அரசு மருத்துவமனையில் ஒரு பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விஷயம் கொல்கத்தா முழுக்க பெரும் போராட்டங்களை கிளப்பிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியா முழுக்க டாக்டர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வழக்கு சரியான முறையில் விசாரிக்கப்படலை. குற்றவாளிகளை காப்பாற்றுன்ற நோக்கத்தோட ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி பாஜக தரப்பினர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன நடந்தது? விசாரணை எப்படி போகுது? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 31 இயர்ஸ் ஆகக்கூடிய ஒரு பிஜி படிக்கக்கூடிய ட்ரெயினி டாக்டர் ஒருத்தவங்க கண்டினியூஸாக மோர் தென் 36 ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு செமினார் ஹாலில் தான் போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் இங்கே ஒரு கேள்விக்குறியாகவே வைக்கிறேன். அப்போது டாக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால, உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால கூட அவங்க உயிரை பணம் வைத்து வேலை செய்வதா, ஓய்வு இல்லாமல் வேலை செய்வதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நான் முன்வைக்கிறேன். அதை நான் கண்டனமும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க, போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சிவிக் ஒர்க் பண்ணக்கூடிய, ஒரு சாதாரண ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அட்டெண்டர் மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமே, பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாலண்டியராக இருக்கக்கூடியவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்போதும் வரக்கூடியவர். அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா பகுதியிலுமே அவருக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆகஸ்ட் 9th, அதாவது 8th நைட்டு போய் தூங்குறாங்க. 8th நைட் முடிஞ்சு இப்போ இந்த 12 மணி ஆயிடுதுல. ஆகஸ்ட் 9th ஏர்லி மார்னிங் இந்த டாக்டர் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த நபர், அவருடைய பேர் சஞ்சய் ராய் அப்படின்னு அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அவர் அந்த லேடி டாக்டர் தூங்கிக்கிட்டு இருந்த செமினார் ஹால்குள்ளே போனது, அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு வெளியில் வந்தது அப்படிங்கிறது சிசிடிவி ரெக்கார்டை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் தான் அந்த பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி கொடூரமான முறையில் கொண்டு இருக்கிறார். இதுதான் அங்கே நடந்திருக்குது. இப்போ ஆகஸ்ட் 9th இது ஒரு ஏர்லி மார்னிங் நடந்திருக்கும். 3 to 4 o'clock அந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு பிரேத பரிசோதனை சொன்னதில் அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே அந்த ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆன 7 மணிக்கு மேலே அந்த ஹாலை அப்ரோச் பண்ணும்போது தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு டாக்டர் ட்ரெயினி டாக்டர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ இங்கே இஷ்யூ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், மருத்துவரும் கூட. அப்போ இது ஒரு அரசு மருத்துவமனையில் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. டாக்டர்ஸ் எல்லாரும் தங்களுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு பெரிய அச்சமும் கேள்வியும் எழுப்புறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாரும் உடனே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ட்ரைனி டாக்டர்ஸ், அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும்னு எல்லா டாக்டர்ஸுமே அதிருப்தி தெரிவித்து இதற்கான போராட்டத்தில் இறங்குறாங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு சேஃபர் சுச்சுவேஷன் இல்லை, ப்ளஸ் பாதிக்கப்பட்ட நபருக்கு நீதி, குடும்பத்திற்கு நீதி கிடைக்கணும், தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வெடிக்குது. இப்போ இங்கே என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொன்னால், இதை பற்றின நிறைய புரளிகள் அப்போ அங்கே கிளம்ப ஆரம்பிக்குது. அதை ஒட்டி வன்முறைகளும் தொடங்குது. இதுதான் அங்கே நடந்திருக்குது. அதன் பிறகு இந்த வழக்கை கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ சிபிஐ விசாரணையில் அந்த வழக்கு இருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்கணும், தவறு செய்தும் சஞ்சய் ராயை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மேலும்
வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படணும். அந்த நாட்டில் வந்து தண்டனை அப்படிங்கிறது வந்து காலதாமதமாக கிடைக்கிது, நீதியும் அதனால மறுக்கப்படுது. அப்படிங்கிறனால இது வந்து எவ்வளவு சீக்கிரம் இந்த ப்ராசஸை முடிக்க முடியுமோ, தண்டனையும் நீதியும் பெற்றுத்தர முடியுமோ அது பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையாகவுமே இருக்குது. அவங்க கொலை செய்யப்பட்ட பிறகு அது தெரிய வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து மாநில அரசு வந்து குற்றம் செய்யப்பட்டவங்களை காப்பாற்றுற நோக்கில் தான் நடந்தது. முதல் கட்டமாக அந்த காலேஜோட பிரின்சிபல் வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முதல் உடம்பு சரியில்லைன்னு தகவல் சொல்லியிருக்காங்க, அப்புறம் சூசைட் பண்ணிட்டா தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கன்ஃபார்ம் ஆகி வெளில தெரிஞ்ச பிறகு இந்த கண்ட நேரத்தில் சுற்றினா எப்படி தான் ஆகுன்ற மாரி ஒரு கமெண்ட்டையும் அவர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அவங்க அட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா, இது ஒருத்தர் செஞ்சிருக்க முடியாது, இந்த மாதிரி அவங்க பல போன்ஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அதனால் இது கண்டிப்பாக வந்து ஒருத்தர் செஞ்சிருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 150 கிராமுக்கு மேலே சைமன் வந்து அவங்க உடம்புல எடுத்துருக்கிறதா அட்டாப்சியில் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் பிறரை வந்து மறைக்கிறதுக்கு, குறிப்பாக அந்த சஞ்சய் ராய்ன்றவர் வந்து வெறும் ஹாஸ்பிட்டலில் உதவி செய்கிற ஆள்கள் மட்டும் கிடையாது, போலீஸ் காவல்துறையிலையும் வந்து சிவிக் ஒர்க்கராக அவர் இருக்காருன்றதை வந்து விசாரணையில் தெரிஞ்சு வருது. ஏற்கனவே அவருக்கு ஒரு 4 ஒய்ஃபு, அவங்களையும் அந்த மாரி அவர் அபியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போது இது யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி போகுது. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் போலீஸ் மாரியும் டாக்டர்ஸுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது இன்னொரு மாபு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்டாக் பண்ணுது, அதில் எவிடன்ஸை வந்து கிளியர் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க மாதிரி பல குற்றச்சாட்டு வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பெண்கள் எந்த குற்றமாக இருந்தாலும் நம்ம அதை அதாவது அந்த குற்றவாளிகளையோ இல்லை இந்த அரசு இந்த கட்சி அப்படிங்கிறதுனால வந்து ஜஸ்டிஃபிகேஷனோ இல்லை முட்டு கொடுக்குறதோ இல்லை அதாவது இல்லை இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற இது இடத்துக்குலாம் நான் வர தயாராக இல்லை. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு பெண் வந்து ரேப் பண்ணப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கும்போது அதற்கான நீதி வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து சில பேர் அரசியலாக ஆக்குறாங்களா அப்படின்னா ஆமாம் அரசியலாக ஆக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான நான் வந்து அதற்கான காரணங்கள் என்னுடைய பார்வையில் இது அரசியலாக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த எம்பி மஹ்வா மொய்த்ரா வந்து இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் எப்படி புரளிகள் கலப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆட்டோஸ்பைல இந்த மாதிரி எல்லாம் இல்லை, ஆனால் இதற்கு எதிராக பல வதந்திகள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நீதி வேண்டி போராட்டம் நடத்தும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி, இந்த கிரைம் நடந்த இடத்தை நோக்கி போய் அடிச்சு உடைக்கிறாங்க. அதாவது மஹ்வா மொய்த்ராவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரைம் நடந்த ஸ்பாட் அஃபெக்ட் ஆகலை, அதற்கு முன்னாடி இருந்த போர்ஷன்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு, கிரைம் நடந்த ஸ்பாட் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரோ பர்பஸாக இந்த கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு கெட்ட பேர் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குன்னு மஹ்வா மொய்த்ராவும் சந்தேகத்தை வைக்கிறாங்க. இப்போ வந்து அந்த மருத்துவர் வந்து சென்சிட்டிவிட்டியே இல்லாமல் அந்த காலேஜினுடைய பிரின்சிபலாக இருக்கிறாரு, ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு நடந்திருக்கு, ஒரு மருத்துவருக்கு பாதிப்பு நடந்திருக்கு, இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் வருது அப்படிங்கும்போது எவ்வளோ சென்சிட்டிவோடு இருக்கணும், அவர் இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இவர் இதை சொன்னது அப்படிங்கிறது தப்பு. அதெல்லாம் அவர் இம்மீடியட்டாக ரிசைன் பண்ணுறாரு. பட் இம்மீடியட்டாக அந்த கவர்மெண்ட் பொசிஷன் கொடுக்கறது அப்படிங்கிறதும் வந்து கண்டிக்கப்பட வேண்டியது. அப்படி என்ன அவசரம்? அந்த பிரின்சிபலுக்கு அந்த டாக்டருக்கு இம்மீடியட்டாக இன்னொரு பொசிஷன் கொடுக்க வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாது. இது நானே உண்மையாக கண்டிக்கிறேன். அது எந்த அரசு அதை செய்திருந்தாலும் தவறு. அப்புறம் ஹைகோர்ட் சொல்லி தான் அவர் வந்து லாங் லீவில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இந்த மாதிரி சொன்னது தப்பு, போலீஸ்காரங்க வந்து இதை வந்து டைவர்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தார்கள், முயற்சி பண்ணியிருந்தாங்களோ அதுவும் கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது. அந்த அதிகாரிகள் எல்லாருமே மாற்றப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை பிஜேபி அரசியல் ஆக்குகிறது. இப்போ நீங்களும் நானும் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் போய் பங்கெடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கிரைம் ஸ்பாட் கிட்ட நம்ம போகணும்னு நினைப்போமா? அது ஒரு எவிடன்ஸ், அதை வச்சுதான் இன்னும் குற்றவாளிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிற இருக்கும் பொழுது யார் அந்த இடத்திற்கு போவார்கள், யார் இதை வன்முறையாக்க ஆக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருக்கு இல்லையா? அப்போ இதை யாரும் அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள், அரசியல் ஆக்கணும், இதன் மூலயமாக ஒரு ஆதாயம் பெறணும்னு நினைக்கிறவர்கள் தான் அதை பண்ணுவாங்க. அந்த எண்ணம் இருக்கிறவர்கள் தான் வதந்தியை கலப்புவாங்க. உண்மையாகவே இது நிஜமாக ஒரு நீதி கிடைக்கணும், பெண்களுக்கு இனிமேல் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அப்போ இது யாரும் அரசியலாக்குறாங்க. பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறதையும் தாண்டி அதை அரசியலாக்கி அதில் குளிர்காயணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மலினமான சிந்தனை இருப்பவர்கள் இருக்கு இல்லையா? தமிழக பாஜகவை சார்ந்த குஷ்பு அவர்கள் வந்து ஒரு தாயா, ஒரு பெண்ணா வந்து என்னால் இரவெல்லாம் தூங்க முடியல,
இவ்வளவு நடந்திருக்குது, எவிடன்ஸ் அளிக்க பார்த்துருக்குறாங்க, பொய்யான செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஏன் வந்து மம்தா அவர்கள் வந்து பதவி விலகாமல் இருக்கிறாங்க, அவங்க உடனே பதவி விலகணும், இனிமேல் அந்த பதவியில் இருக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை சொல்வதற்கு குஷ்புக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்குறேன். ஏன் அவங்க சொல்லக்கூடாதா? இல்லை, பெண்களுக்கு உண்மையாகவே நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை குஷ்புவுக்கு இருக்கா? பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை முதல்ல குஷ்புக்கு இருக்கா? அந்த எண்ணம் இருந்திருந்தால் அவங்க பிஜேபியில் இருந்திருப்பாங்களா? அந்த எண்ணம் இருந்திருந்தால் உண்மையாகவே பிஜேபியில் நடக்கக்கூடியதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த டைலாக் அவங்களால சொல்ல முடியுமா? மம்தா பானர்ஜியை ரிசைன் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்களே, உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணணும்னு குஷ்பு சொல்லிடுவாங்களா? அங்க பிஜேபி ஆட்சி தானே நடக்குது. ஏங்க, இதே கிரைம் நடக்கும்போது தாங்க உத்தரப்பிரதேசத்துல 6 வயது பெண் குழந்தை ஒரு அரசு ஊழியரினால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. 6 வயது குழந்தை. இப்ப குஷ்பு இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்து யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல, அந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் கேட்கறாங்க உத்தரகாண்ட் விஷயத்தை வச்சு, அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்களையும் இந்த மாதிரி ரேப் மர்டர்லாம் நடந்திருக்கு, அவங்க எல்லாருமே பதிவு விலக சொல்றீங்களா, இல்ல இங்க திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் வரணுமா கேட்டீங்கன்னா, இல்ல இங்க வந்து எந்த ஆதாரங்களும் அளிக்கப்படலையே, சிபிஐக்கு மாத்தப்படலையே, கோர்ட்டு தலையிடலையே, இது எதுவுமே நடக்கல, இங்க விசாரணை ப்ராப்பரா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், மற்ற மாநிலங்களில் அவர்களுடைய பிஜேபி நடக்கிறதுனால எதுவும் சிபிஐக்கு மாறல, அவங்களுக்குள்ளேயே இருக்கு. அப்போ எவிடன்ஸை யார் ஈஸியாக வந்து அழிக்க முடியும்? யார் அந்த கேஸை நீர்த்து போக செய்ய முடியும்? இவங்களுக்கு இதை பேசுறதுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கு. ஆனால் நினைக்கிறேன் உன்னுடைய பிஜேபி நடக்கக்கூடிய ஆட்சியில் ஏன் சிபிஐக்கு மாற்ற மாட்டாங்கன்னா அவங்களே எவிடன்ஸ் அழிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை நானுமே முன் வைக்கலாம் இல்லையா? இப்போ பிஜேபியில் இருந்துக்கிட்டு குஷ்பு இதை சொல்றது வந்து நகைப்புக்குரியதெல்லாம் இல்லை, வேதனைக்குரியதாக இருக்கிறது. அதாவது பெண்களை அடிமைப்படுத்தணும், சனாதனத்திற்கு அடிமையாக வச்சிருக்கணும், மனுஸ்மிதியின் படி பெண்களை அடிமையாகவே வைத்திருக்க வேண்டும், இதையே இந்த நாட்டினுடைய பண்பாடாக சட்டமாக மாற்ற வேண்டும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் உட்காந்துக்கிட்டு குஷ்பு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது தான் ரொம்ப வந்து வேதனைக்குரியதாக இருக்குது. நான் திரும்பவும் சொன்னேன், ஏற்கனவே பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், பிஜேபியினுடைய வெப்சைட்ல ஒரு ஒரு இது இருக்குங்க, பெண்களுக்கான ஒரு இது இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சூத்திர பெண்கள், பார்ப்பனர் அல்லாத பெண்களுடைய உடல் பிணத்திற்கு சமம், பெண்கள் எப்படியெல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும், பெண்கள் எப்படி ஆணுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் பிஜேபியினுடைய வெப்சைட்ல இருக்குது. மனுஸ்மிதியின் அடிப்படையில் பெண்களை அடிமையாக்கணுங்கிற சித்தாந்தத்தையே கொண்ட பிஜேபி கிட்ட பிஜேபியில் இருக்க குஷ்பு சொல்லிடுவாங்களா? உள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்களை இன்னுமே ஈஸியாக போய் மோடியோ அமித்ஷாவையோ அப்ரோச் பண்ணி சொல்லலாம்ல, நம்மளுடைய கட்சி பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனுஸ்மிதியை தூக்கு பிடிப்பது தவறு, பெண்களுக்கு எதிராகவே இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நம்மளோட பிஜேபி வெப்சைட்லேயே வச்சிருக்கிறது தவறு, பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டவர்களை, பெண்களுக்கு எதிராக கிரைம் அதிகமா பண்ண கேஸ் உடையவர்கள் பிஜேபி எம்பியாக இருக்கிறார்கள். த்ருவ்ரத்தி வந்து வீடியோஸ் போட்டிருக்காரு. இப்படி பெண்களுக்கு எதிராக மிக கொடூரமான கிரைம் கேஸ் இருக்கிறவங்களுக்கு எம்பி சீட் கொடுத்து அவங்கள வந்து கேபினெட்ல வச்சிருக்கிறது தவறு அப்படின்னு போய் குஷ்பு பேசிடுவாங்களா? அப்போ உண்மையாகவே பெண்களுக்கான அக்கறை இவர்கள் இருக்கானா? இல்லை. ஒரு பெண்ணாக, ஒரு பெண்ணாக, தாயாக இந்த பாலியல் வன்புணருடைய வழி தெரிந்தவராக குஷ்பு இருந்திருந்தால் பிஜேபியில் இருந்திருப்பாரா? பிஜேபியினுடைய செயல்களுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா? பிஜேபி அல்லாத மாநிலங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டும் இவங்க வந்துடுறாங்களே. பிரிஜ்பூஷன் சரண் சிங் பிஜேபியினுடைய எம்பியாக இருந்தவர், அவர் மீது மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாங்க. அவர் கடைசி வரைக்கும் எம்பியா இருந்தார். ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு ரோட்ல உட்கார்ந்து போராட வேண்டிய நிலைமை இருந்தது. இவங்க பிஜேபியில தானே இருந்தாங்க. இல்ல, அவங்க தேசிய மகளிர் ஆணையத்துல இருந்துட்டுங்க, ஐயோ நம்ம கட்சியே, நாம இருக்கக்கூடிய கட்சியே வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு போராட வேண்டியதானே, இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியது தானே, இல்ல உள்ள ரகசியமா போய் மோடிக்கிட்டே அமித்ஷா கிட்டே பேசியிருக்கலாம்ல. இது எவ்வளவு பெண்களுக்கு எதிரானது. நம்ம கட்சியிலேயே எம்பியா இருக்கிறவர் மேலதான் வந்து குற்றச்சாட்டு இருக்குது, அவரை பதவி விலக சொல்லுங்க, விசாரணைக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்க, உண்மை எதுன்னு பொய் எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்ல வேண்டியது தானே. நடவடிக்கை எடுக்கலாம் அந்த விஷயத்துல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற அளவுக்கு மல்யுத்த வீராங்கனைகள் ரோட்ல நின்று போராடினாங்க. அது வரைக்கும் NCWல இருந்த குஷ்பு என்ன பண்ணி கொண்டிருந்தாருங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கலாம் இல்லையா? அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தாங்க வந்து பிரிஜ்பூஷன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துச்சு. அப்போ ரோட்ல அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து போராடி இருந்தாங்களே, அவங்க மேல வந்து போலீஸை விட்டு தடியடிலாம் நடத்தினீங்களே. அப்போ குஷ்புவுக்கு இதை சொல்றதற்கான தகுதி இருக்கா? பெண்கள் பாதிக்கப்பட்டால் நீதி வேண்டும் விமர்சிக்கிறதுல நான் தப்பு சொல்லலை, போராட்டம் செய்யறது தப்பு இல்லை. அதை சொல்வதற்கு பிஜேபியை சேர்ந்தவர்களுக்கு தகுதி இருக்கா, குஷ்புக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்கிறேன். இதே சமயத்துல தான் உண்ணாவில் நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசத்துல வந்து 6 வயது பெண் குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லை, நான் இன்னுமே சொல்றேன், இதே
வெஸ்ட் பெங்காலில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் சிவி ஆனந்தா அவர் மீது ஆளுநர் மாளிகையிலே எம்ப்ளாயியாக இருக்கக்கூடிய அந்த கவர்னர் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பாலியல் சீண்டல் குற்றம் சுமத்தியிருக்காங்க. எப்படி பிஜேபியில இருந்த எம்பியா இருந்தார் பாருங்க பிரிஜ்பூஷன் சரண் சிங். இந்த அம்மா வந்து ஆளுநர் மேல, அந்த பெண் வந்து ஆளுநர் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. ஆளுநர் தன் மீது இருக்கக்கூடிய தனக்கு வந்து அந்த கான்ஸ்டியூஷன்லயே ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, இம்யூனிட்டி ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அந்த அம்மா வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆளுநர்கள், அதாவது பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் வந்து சட்டப்படியே வந்து அவர்களுடைய வேலையை வந்து டைரக்ட் பண்றதுலையும் அதை சொல்றதுக்கும் எந்த கோர்ட்லயும் அவங்க போய் நின்று சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற ஒரு இம்யூனிட்டி இருக்கு. இந்த பெண் என்ன சேலஞ்ச் பண்றாங்கன்னா, அவர்களுடைய டியூட்டிக்கு தான் வந்து கோர்ட்டுக்கு வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டாம், பட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணா கூடவா வந்து பதில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கறத அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது இருக்கு. இப்போ இந்த கவர்னர் யாருடைய கவர்னர்? பிஜேபியால் நியமிக்கப்பட்ட கவர்னர் தானே. இப்போ பிஜேபியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குஷ்புவிற்கு மம்தா பானர்ஜியை வந்து ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய குஷ்பு அங்க இருக்கக்கூடிய கவர்னரை பதவி விலக சொல்றதுக்கான வாய் வருமா? உத்தரப்பிரதேசத்துல இருக்கவங்களுக்கு சொல்றதுக்கு வாய் வருமா அப்படின்னு நான் கேட்கிறேன். இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. பீகார் இவங்களுடைய பிஜேபி கூட்டணியில் இருக்குல்ல, இதே காலகட்டத்தில் 14 வயதுடைய தலித் பெண்ணை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியை சேர்ந்த ஒரு ஆண் அவங்களுடைய ஆட்களோட சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே பூந்து கடத்திக்கிட்டு போய் அந்த பொண்ணை கொண்டிருக்காரு. பீகார் இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க தானே. இப்போ குஷ்பு சொல்லுவாங்களா நிதிஷ்குமார் ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா? அப்போ உண்மையாகவே குஷ்புவுக்கோ பிஜேபியில் இருப்பவர்களுக்கோ பெண்கள் மீது அக்கறை இருக்குதா? நான் என்னன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு பிஜேபிலையும் ஏபிவிபியை சேர்ந்த சுப்பையான்னு ஒரு டாக்டர், இந்த டாக்டர் விஷயங்கிறனால சொல்லுவோம், அந்த டாக்டர் அவர் இருந்த அப்பார்ட்மெண்ட்லயே வயதான ஒரு பெண்மணியிடம் ரொம்ப அநாகரிகமாக நடந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவ்வளோ பிரச்சனை பண்ணார். அப்போ குஷ்பு வாய திறந்தாங்களா? இது குறித்து ஏதாவது வீடியோவே வெளில வந்து அவங்க வீட்டு வாசல்ல நின்று போய் சிறுநீர் கழிச்சாரு. அந்த வீடியோ வெளில வந்து, ஆனா அதை பத்தி யாரும் பேசல. ஏங்க இப்ப கூட அவர் மறுபடியும் வந்து இங்கே சென்னையில இருக்க ஹாஸ்பிட்டல்லே வந்து நர்ஸ் கிட்ட தப்பா நடந்த வீடியோ வெளில வந்துச்சு. அப்ப இதை பத்தி எல்லாம் பேசுவாங்களா? அப்போ பெண் அவர் தண்டிக்கப்படாத காரணமே அவர் ஏபிபியோட முன்னாள் தலைவரா இருந்தது. அந்த அழுத்தல் தடிப்பல்ல தான் விசாரணையே வந்து நிறுத்து போக செய்யறாருன்ற குற்றச்சாட்டுல வந்து. அப்போ பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குவது, சுபையாவை இன்னும் இந்துத்துவ கூட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்போ இதெல்லாம் என்ன வெளிப்படுத்துது? இவங்க தமிழ்நாடு பிஜேபியில் கேடி ராகவன் வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதன் பிறகு அது உள்ள ஒரு கமிட்டி எல்லாம் அமைச்சாங்க. என்னாச்சு? இவர்களுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு விசாகா கமிட்டி வைக்கணும்னு இவங்க ஆளுங்களே தானே சொன்னது. அவருக்கு அடுத்த மாநில தலைவர் பதவி தரணும்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் வந்து சப்போர்ட் பண்றதா பேச்சு இருக்குது. கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குங்க. குற்றச்சாட்டு தானே இருக்கு, நிரூபணமா ஆச்சு. அவர் என்ன குற்றவாளியா இல்லையேன்னு சொல்லிட்டு அவரோட பையனுக்கு எம்பி சீட் கொடுத்து அவர் வின் பண்ணிட்டார். யூபியில வந்து அவர் ஒன் ஆஃப் தி எம்பியா இருக்கிறார். அப்ப இதையெல்லாம் பெண்கள் சார்பாக பேசுறேன் அப்படின்னு குஷ்பு சொல்லுவதை யாராவது நம்புவாங்களா? அறிவுடையவர்கள் யாராவது நம்புவாங்களா? ஒருத்தன் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, அவன் மேல நீங்க நடவடிக்கையும் எடுக்கல, அதுக்கு போராடி தான் கோர்ட்டுக்கு போய் வந்து ஒரு கன்சர்ன் வாங்க முடியுது. அவனுடைய பையனுக்கு நீங்க எம்பி சீட் கொடுத்து வைப்பீங்க? என்னங்க அது? எதெல்லாம் விட்டுருங்க. கர்நாடகா இப்ப இந்த எம்பி எலெக்ஷன்ல கர்நாடகால இருந்து பிரிஜ்பூல் ரேவனா அவருக்கு வந்து ஒரு எம்பி சீட் கொடுக்குறாங்க. அவருக்கு மோடி பக்கத்திலே வச்சுன்னு ஓட்டு வேற கேட்கிறார். அந்த நபர் பல நூறு பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி மிரட்டி வீடியோ எடுத்து தொடர் மிரட்டல்கள்லாம் விடுத்து பாலியல் ரீதியாக சுரண்டி இருக்கார் அப்படிங்கிறது இந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிஜேபிக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நபருக்கு பிஜேபியில் எல்லாரும் ஓட்டு கேட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி முதற்கொண்டு ஓட்டு கேட்டாரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய குஷ்புவிற்கு இதை அரசியலாக்கி ஆதாயம் தேடணுங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர ஒரு மலிவான சிந்தனை, எல்லாவற்றிலும் அரசியல் பார்க்கணுங்கிற ஒரு மலிவான சிந்தனை தான் இருக்கே ஒழிய பெண்களுக்கு நீதி வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லை. பெண்களுக்கு நீதி வேண்டும்னு இருந்தா முதல்ல பிஜேபி கிட்ட இருந்தா எல்லா பெண்களுக்கும் நீதி வாங்கி கொடுக்கணும். பிஜேபியே தூக்கி உள்ள வைக்கிற நிலைமையில தான் இருக்கு. பிஜேபியில 2 எம்எல்ஏ ரேப் கேஸ்ல உள்ள போயிருக்கிறாங்க. இப்பங்க ஆசா ராம் பாபு, ராம் ரஹீம், இந்த 2 பாலியல் குற்றவாளிகளுக்கு பரோல் கொடுத்திருக்கிறத வந்து பிஜேபி கவர்மெண்ட். பில்கிஸ் பானு அப்படிங்கிற பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து அவர்களுடைய குடும்பத்தையே கொலை செய்த 11 குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்தது பிஜேபி கவர்மெண்ட். அப்ப குஷ்பு வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்களா? ஐயோ
நான் இருக்கக்கூடிய கட்சி இப்படி பண்ணிடுச்சு, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், ஓய் அங்கே குஜராத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசுடைய முதலமைச்சராக யார் இருக்காங்களோ ரிசைன் பண்ணணும்னு கேட்டாங்களா? பில்கிஸ் பானுடைய அந்த கேஸில் அந்த குற்றவாளிகள் 11 பேர் விடுதலை ஆகும்பொழுது பிஜேபிக்காரங்க தாங்க போய் மாலை போட்டு ஆரத்தி எல்லாம் எடுத்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப துடிச்சிருக்கணும் இல்லையா? ஒரு தாயாக ஒரு பெண்ணாக எனக்கு துடிக்கிறது வலிக்கிறதுன்னு சொல்லணும்ல. இன்னும் பிஜேபியில உட்காந்துக்கிட்டு பிஜேபிக்கு நான் வேலை செய்வேன், நான் வந்து டைரக்ட் பாலிடிக்ஸ்ல வந்துட்டேன் இப்படி நல்லா பேசி பிரஸ் மீட் கொடுத்து சீன் போட தெரிஞ்ச குஷ்புவிற்கு இந்த பில்கிஸ் பானுவினுடைய வழக்குல வந்து குற்றவாளிகளை விடுதலை செய்யும் போது ஏன் அதை கண்டிக்கல? ஆசிஃபாங்கிற ஒரு 7 வயசு குழந்தை, காஷ்மீர் கத்துவா மாவட்டம், அந்த குழந்தையை ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரவு பெற்ற இந்துத்துவவாதிகள், ஜாதியிலேயே உயர் ஜாதியினர், மனுஸ்மிருதியின்படி உயர் வர்ணத்தினர் கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட போது இப்போ இந்த டாக்டர் கொல்கட்டாவில் இந்த டாக்டர் எந்த அளவுக்கு கொடூரம்பத்தெல்லாம் அனுபவிச்சிருக்காங்களோ அதே கொடுமையை பில்கிஸ் பானுவும் அனுபவிச்சாங்க. அதே கொடுமையை 7 வயது குழந்தை ஆசிஃபாவும் அனுபவிச்சது. அந்த குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நடக்கும்பொழுது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்த கும்பலில் பிஜேபியினுடைய எம்பிஸ் 2 போய் நின்று குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போராட்டம். இதுல கொடுமை தேசிய கொடியை எடுத்துட்டு போனது. இப்ப ஏதோ அர்ஹர் திரங்காவோ ஏதோ ஒன்று சொல்லி நீங்க வந்து நாங்க வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போய் நாங்க வந்து தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு நாங்க வந்து 2 வீலர் பேரணி போனோம், அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கக்கூடிய யோகியதை பிஜேபிக்கு இருக்கா? இந்த கட்சியில குஷ்பு போய் உட்காந்துக்கிட்டு நான் பெண்ணுக்காக உருகுகிறேன் மருகுகிறேன், நான் வந்து வேதனைப்படுறேன் துடிக்கிறேன், ஐயோ ரிசைன் பண்ணு. மணிப்பூர்ல ஏங்க இன்னைக்கு இது பிரஸ் மீட் கொடுக்குறாங்கல்ல, மணிப்பூர் இஷ்யூ எவ்வளோ வருஷமா எவ்வளோ மாசமா ஓடிட்டு இருக்கு. அந்த மணிப்பூரில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை வந்து பேசியா நாடாளுமன்றத்தில் அதுக்கு தீர்வு ஏதாவது சொல்லியா அங்கே கலவரம் வெடிச்சுக்கிட்டே இருக்கு, பெண்கள் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாங்கன்னு ஒட்டுமொத்த நாடும் மோடியை கெஞ்சி கூத்தாடி பார்லிமெண்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து, அதுவும் பல மாதங்கள் கழித்து நாடாளுமன்றத்துக்கு இழுத்து கூட்டுன்னு வந்து நிற்க வச்சு பேச வச்சா 30 செகண்ட் கூட மணிப்பூரை பற்றி வந்தாலும் பேசல. பிரைம் மினிஸ்டர் அதை கேள்வி கேட்டதுக்கு அது ஒரு ஸ்டேட் இஷ்யூ, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு வந்து எவ்வளோ ஸ்டேட் இருக்கு, எவ்வளோ யூனியன் டெரிட்டரி இருக்கு, எவ்வளோ வேலை இருக்கு, ஒரு ஸ்டேட் இஷ்யூ போய் அங்கே நின்று பேசிட்டு இருக்க முடியுமா? அதான் ஒரு நாள் அமித்ஷா போயிட்டு வந்தாரு, வேற என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை கவுண்டர் பண்றாங்க. இப்படி ஒரு கவுண்டர் கொடுத்தவங்கள செருப்பால் அடிங்க. ஏங்க அது எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில பர்சனல் ரிவென்ஷனால நடந்தது கிடையாது, அங்க இருக்கக்கூடியது பிஜேபி கவர்மெண்ட்டுங்க. இப்போ குஷ்பு சொல்றாங்களே மம்தா ரிசைன் பண்ணுங்க, பிரேம் சிங் ரிசைன் பண்ண சொல்லுவாங்களா? மணிப்பூர் பிஜேபி சிஎம் அவர் தானே. அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த இஷ்யூ வரும்போது? இங்க இதெல்லாம் எப்போதும் நடக்கிறது சகஜம்தான், எது பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுவதுங்கிறது இங்க எப்போதுமே சகஜம்தான் பேசினார். இப்போ வந்து தாயாக பெண்ணாக அவமானமா இல்லையா குஷ்புவுக்கு? வலிக்கலையா? வருத்தப்படலையா? அந்த பிஜேபியில் இருக்கிறவங்க பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, பெண்களை நாங்க தான் பாதுகாப்போம் அப்படின்னு எல்லாம் வந்து டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. மணிப்பூர்ல அது நடந்தது அரசு வன்முறைங்க, அரசு பயங்கரவாதங்க. காவல்துறை எல்லாருமே அந்த மாபு கூட சேர்ந்துக்கிட்டு போய் அந்த பெண்களை பாலியல் செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க, எல்லாம் நடந்தது. அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்படுது. இப்ப வந்து உண்மை என்ன, அந்த பெண்கள் போய் போலீஸ் கிட்ட வந்து மண்டாடுறாங்க, எங்களை வந்து காப்பாத்துங்க, நியூடா இருக்கக்கூடிய நிலைமையில அவங்க போய் எங்களை காப்பாத்துங்க வராங்க, எங்களை துரத்திக்கிட்டுன்னும் போது போலீஸ் வந்து அவங்க ஜீப்ல ஏறி எங்களை ஜீப்பை எடுங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது போலீஸ் இறங்கிட்டாங்க வண்டியில இருந்து. அப்புறமா தான் அந்த வன்முறை கும்பல் இவங்களை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போச்சு. அங்க நடக்கக்கூடியது பிஜேபி ஆட்சி தானே. அங்க இருக்கக்கூடிய பிஜேபி சிஎம் வந்து இதெல்லாம் இங்க சகஜம்னு சொன்னவரேங்க, அவரை ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பிஜேபியில யாரும் கேட்கல, குஷ்பு கேட்கல. அது எப்படிங்க ஒரு ஸ்டேட் இஷ்யூ? ஒரு பெரிய கலவரம் அங்க நடக்குது. அப்போ அது வந்து மணிப்பூர் வந்து ஒரு ஸ்டேட் இஷ்யூனா கொல்கட்டாவும் வேற ஒரு ஸ்டேட் இஷ்யூ, தமிழ்நாடும் வேற ஒரு ஸ்டேட் இஷ்யூ. ஆனா இதெல்லாம் எதுக்கு நீங்க எடுத்து பேசுறீங்க? அரசியலாக்கணும், இதை வைத்து அங்க இருக்கக்கூடிய அரசுகளுக்கு வந்து கெட்ட பேரை உருவாக்கணும், அதுல ஏதாவது ஓட்டு பொறுக்க முடியுமா அப்படிங்கறதுதான். மணிப்பூர் கேட்க வேண்டியது தானேங்க. நான் திரும்பவும் சொல்றேன், தனிப்பட்ட விஷயத்தினால நடக்கல, ஒரு அரசு பயங்கரவாதம் அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு உளவுத்துறையின் மூலயமாக செய்தி போயிருக்குமா போயிருக்காதா? பல மாதங்களா அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. பல மாதங்களா நடக்கிற பிரச்சனையை NCWக்கு இமெயில் வேற அங்க இருக்கிறவங்க வெளியில இருந்து பண்ணி இருக்காங்க. பங்களாதேஷ்ல என்ன நடக்குதுன்றதே மோடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. வெளிநாட்டு போற எல்லாம் இவர் தடுத்து நிறுத்திடுவாராமே. ரஷ்யா உக்ரைன் போர், பாலஸ்தீன் இஸ்ரேல் போரெல்லாம் தடுத்து நிறுத்திடுவாராம். மணிப்பூர்ல இப்ப வரைக்கும் கலவரம் இருக்குது அப்படிங்கறத வந்து அங்க இருக்கிறவங்க கதறி கதறி சொல்றாங்க.
அதை இன்னும் தடுக்காதவர். அப்படி ஒரு பெரிய ஸ்டேட்லேயே ஒரு கலவரம் நடக்குது, பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ல கலவரம் நடக்குது, அங்கே பெண்கள் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கிற செய்தி பிரைம் மினிஸ்டருக்கு வராமல் இருந்திருக்குமா? அப்போ இவங்க வந்து மணிப்பூர் ஸ்டேட் இஷ்யூன்னு சொல்லும் பொழுதே தெரிகிறது இவர்களுக்கு உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை கிடையாது. அக்கறை இருந்திருக்குமானால் குஷ்புவை ஒன்னே அவங்களோட கட்சிக்கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்க சொல்லுங்க, வாயை திறந்து பேச சொல்லுங்க. மனுஸ்மிருதி அப்படிங்கிறது, இந்த சனாதன சித்தாந்தம் அப்படிங்கிறது முழுக்க பெண்களுக்கு எதிரானது, பெண்களை அடிமைப்படுத்துவதை நியாயப்படுத்துகிற ஒரு சித்தாந்தம். அதே பிஜேபி பாராட்டுறது, சப்போர்ட் பண்றது, அதையே இந்த இந்தியாவின் சட்டமாக எடுத்துக்கொண்டு வரணும்னு நினைப்பது எல்லாமே தவறு, அதை நிறுத்துங்கன்னு குஷ்பு பேசிடுவாங்களா? அதை முதல்ல பேச சொல்லுங்க, அப்புறமா பிஜேபிக்கு உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருக்குன்னு நம்ம நம்புவோம். அப்போ ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், அதுல எந்த தொய்வும் இருக்கக்கூடாது, நீதி வேண்டும், தண்டனை கொடுக்கணும் தப்பு செஞ்சவங்களுக்கு. இது அடிப்படையிலேயே களைவதற்கான காரணங்களை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதற்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லாம மம்தா பானர்ஜிங்கிறனால ஒரே காரணத்துக்காக பிரஸ் மீட் கொடுத்து பேசுறது அப்படிங்கிறது அவங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு ஒரு சீப் மைண்டடா இருக்கு அப்படிங்கறதான் இது வெளிப்படுது. வேலை செய்யற இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கான நடவடிக்கை அரசாங்கம் இன்னும் என்ன துரிதப்படுத்த வேண்டியிருக்கு, என்ன செய்ய வேண்டியிருக்குதா நீங்க பாக்குறீங்க? வேலை செய்யற இடங்கள்னு மட்டும் இல்ல, பொது இடங்கள். நான் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்துல 6 வயசு குழந்தை அவங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சு, வீட்டுக்குள்ள அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து அந்த குழந்தைய வந்து ரேப் பண்றாரு. அப்போ எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும் போது அந்த பாதுகாப்புக்கு நீங்க கேமரா வைக்கலாம், உங்ககிட்ட நீங்க வெப்பன் கொடுக்கலாம், ப்ரிகாஷன் மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம், நீங்க ஆப் கொடுக்கலாம், போலீஸோட ஆப் எல்லாம் கொடுக்கலாம். இது எல்லாமே அதாவது பாதுகாப்பு அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட இதுல அதெல்லாம் வரும். ஆனால் பெண்களுக்கு எதிரான இந்த குற்றம்னு இருக்கு இல்லையா? ஏங்க வந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணணும்னு ஒருத்தனுக்கு தோணுது? எப்படி தோணும் உங்களுக்கு? அது தோணக்கூடாதுல்ல, ஏன் உங்களுக்கு தோணுது? அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் காரணம் இருக்கு. இன்னொன்னு நான் சொல்றது, ஏன் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலே, இந்த கட்டமைப்பு என்ன அப்படின்னா காலமாக இருக்கக்கூடிய இந்த சனாதனம், மனுஸ்மிருதி அப்படிங்கிற கட்டமைப்பு, இந்த புராண இதிகாசம் எல்லாமே பெண்களை நுகர்வு பொருளாக, பாலியல் பொருளாக, ஆணாதிக்கத்தை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடமாகத்தான் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்க பிரச்சனையே. ஏன் வந்து பெண்கள்னா உங்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்யணும்னு தோணுது? ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி கொண்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களை ரேப் பண்ணணும்னு ஏன் தோணுது? மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சியில் அதான் அங்க நடக்குது. ஒரு பெண் குழந்தை அப்படின்னா ஏன் உங்களுக்கு ரேப் பண்ணணும்னு தோணுது? ஒரு மத ரீதியாக ஒருத்தரை அச்சுறுத்தணும், அந்த மத ரீதியாக அங்க இருக்கக்கூடிய பெண்களை அச்சுறுத்தணும்னா ஏன் வந்து இவங்களுக்கு ரேப் பண்ணணும்னு தோணுது? குஜராத்ல அந்த கோத்ரா நடந்ததும் அதான் காரணம், ஆசிஃபாக்கு நடந்ததும் அதான் காரணம், பில்கிஸ் பானுக்கு நடந்ததும் அதான் காரணம். அப்போ உங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் வருது? அப்போ ஆதிக்கத்தில் இருப்பவர்கள், ஆண் ஆதிக்கமாகட்டும், ஜாதி ஆதிக்கமாகட்டும், மத ஆதிக்கமாகட்டும், இந்த ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக நான் பெண்ணை வந்து நான் ரேப் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அதை உடைக்கணும் அப்படின்னா இந்த ஆதிக்க சிந்தனைக்கு காப்பாற்றுவதாக, முட்டுக் கொடுப்பதாக இருக்குது இல்லையா? நான் தான் சொன்னேன், மனுஸ்மிருதியை தான் நான் வந்து முழுக்க வந்து நான் சொல்றேன். இந்த நீங்க வந்து அந்த பண்பாடு, கலாச்சாரம், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணுங்கிற இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, பெண்களை அடிமைப்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பை உடைக்கணும். இந்த பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இதை பாதுகாத்து கொண்டே பிஜேபி என்ன சொல்லுது? நாங்கள் பெண்களுக்கு பாதுகாவலர்கள், பெண்களை பாதுகாப்பதற்காக நாங்க இருக்கோம். ஐயோ பெண்ணுக்கு அங்க நடந்துருச்சு பாருங்க, உடனே நாங்க வந்து அதுக்கு நீதி விசாரணை வேணும், உடனே நாங்க போராட்டம் நடத்துவோம்னு சொல்றது ஒரு நடிப்பு. அப்போ பெண்களை அடிமைப்படுத்துகின்ற கட்டமைப்பை பிஜேபி ஒரு பக்கம் காப்பாத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, பெண்களை அடிமைப்படுத்துகின்ற அந்த கட்டமைப்பை உடைக்கணும்னு நினைக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, கட்சிகள் இருக்கு இல்லையா, அங்க இது போன்ற 1-2 இன்சிடென்ட்ஸ் நடந்தோனே இப்ப இந்த கட்சிகள் எல்லாமே பிஜேபி கூட்டணியில் அல்லாத கட்சிகள் எல்லாமே, அதாவது மனுஸ்மிருதியை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்த பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய சித்தாந்தங்களை உடைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்றத்தை அரசியலாக்கி கொண்டே இருக்கணும்னு தான் பிஜேபி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த சித்தாந்தங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு உதவக்கூடிய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, இதை உடைக்கணும். இந்த சமூகத்துல அந்த ஒரு ஸ்டிக்மா சொல்லுவாங்கல்ல, ஆண் பெண் அப்படிங்கிற அந்த டோனை உடைக்கணும். இந்த டோனை எல்லாம் உடைக்க கூடாது, இதை அப்படியே பாதுகாக்கணுங்கிற பிஜேபி இதெல்லாம் பேசுவதற்கு தகுதியே அற்றது. அப்போ நம்ம உடைக்க வேண்டியது
எது அப்படின்னா இந்த பெண்களுக்கு எதிரான கட்டமைப்பு. ஆதரிக்க வேண்டியது யார் யாரைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பை உடைக்கணும்னு முன்வரக்கூடிய கட்சிகளை அமைப்புகளை தான் நம்ம ஆதரிக்கணும். இவ்வளோ நேரம் இந்த செய்தி தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.